பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பேத்தில் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இருக்கீங்க தேவ ஜனங்களே? இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 143:6. என்னுடைய கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என்னுடைய ஆத்மா உன்மேல் தாகமாக இருக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, நம்மளுடைய தாகம் எதன் மேல் இருக்கிறது? அவருடைய வேதத்தின் மேல் இருக்கிறதா? அவர் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் மேல் இருக்கிறதா? இல்லை உலக பிரகாரமான காரியத்தின் மேல் இருக்கிறதா? தேவ ஜனங்களே, கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை எதிர்பார்க்கிறார். தாகத்தோடு என் பிள்ளைகள் என்னை தேட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தேயு 5:6 சொல்லியிருக்கிறது. நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை தாகத்தோடு சேர்க்க வேண்டும். நீதியின் மேல், நீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, சங்கீதக்காரன் 42:2 அவர் மேலே நாம் தாகமாக இருக்க வேண்டும். எபிதன் மூலமாய், ஜெபித்ததன் மூலமாய், வேத வாசிக்கிறது மூலமாய், தியானிக்கிறது மூலமாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறது கூட மூலமாய், தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆம், தேவனுடைய இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டுமானால் நம் உணவுக்காக எப்படி நாம் தாகத்தோடு, அநேக விதமான தாகங்கள் நமக்கு காணப்படுகிறது. உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற தாகம், அநேக விதமான உலக பிரகாரமான தாகம். ஆனால் நம்மளுடைய ஒரே தாகம் ஆண்டவராகிய கிறிஸ்து நீதியின் சூரியன் மேல் தாகமாக இருக்க வேண்டும். ஜீவ அப்பம் நானே, என்னை பருகிறவர் ஒரு நாளும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான். ஆம் தேவ ஜனங்களே, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை நாம் பருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதை பருகும்பொழுது நமக்கு தாகம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே வார்த்தையின் மேலே எங்களுக்கு தாகத்தை தாங்க, பரிசுத்த வேதாகத்தின் மேலே படிக்க எங்களுக்கு தாகத்தை தாங்க, ஆலயத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க தாகத்தை தாங்க, பரிசுத்த ஆவியில் தினந்தோறும் இருக்க தாகத்தை தாங்க. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, உம்மை ஆண்டவரே தாகத்தோடு தேட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் உணர்ந்து வாழ கிருபை தாங்கப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக தாகமுள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. வருகை சமீபமாக இருக்கிறது, ஆங்காங்கே அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தாகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார்.